இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டில் மகளுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை தேடி செல்லும் மருமகன்கள் ஏராளம் பேர் உண்டு. பெற்ற மகளின் வாழ்க்கை பாழாகிவிடக்கூடாது என்பதற்காக மருமகனை கொல்ல துணிந்த மாமியார்கள் கதை சம்பவங்களும் நடந்திருக்கிறது. ஆனால் இங்கு ஒரு மாமியாருக்கு கள்ளக்காதல் வந்திருக்கிறது. அதுவும் 34 வயது இளைஞருடன். இதுதான் ஒரு கொலை வரை சென்றிருக்கிறது. சென்னை பாடி கைலாசநாதர் கோயில் தெருவை சேர்ந்தவர் கோபி. இவருக்கு 34 வயதாகிறது. இவருக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. கார் பைக்குகளை வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவருடைய நண்பர் ஒருவர் பாடியில் இருக்கிறார். அவர் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இறந்து விட்டார். அதன் பிறகு அந்த நண்பரின் மனைவியுடன் கோபிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 2 பேரும் சாதாரணமாகத்தான் பேசி வந்துள்ளனர். நாளுக்கு நாள் அது கள்ளக்காதலாக பற்றி கொண்டு விட்டது. 2 பேரும் பல இடங்களுக்கும் சென்று வந்தும் ஜாலியாக ஊர் சுற்றி வந்ததாகவும் தெரிகிறது. அப்படிதான் இவர்கள் ஊரை சுற்றும் போது இந்த கள்ளக்காதல் விவகாரம் அந்த பெண்ணுடைய மருமகனுக்கு தெரிந்துவிட்டது. மாமியாருடைய கள்ளக்காதலை பார்த்து அதிர்ச்சியடைந்த நந்தகுமார் நேரடியாகவே இதை பற்றி அவரிடம் கேட்டுவிட்டார். உடனடியாக கள்ளக்காதலை கைவிடுமாறும் சற்று கடுமையாக கண்டித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்காதலன் கோபியையும் நந்தகுமார் வார்னிங் தந்துள்ளார். இனிமேல் தன்னுடைய மாமியாரை பார்க்க வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படியே மீறி வந்தால் கொலை செய்து விடுவேன் என்றும் கோபியை மிரட்டியுள்ளார். ஆனாலும் இந்த கள்ள ஜோடி எதற்கும் அசரவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த 22ஆம் தேதி கோபி தன்னுடைய கள்ளக்காதலி வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த விஷயம் நந்தகுமார் காதுக்கு எட்டியதுமே அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிவிட்டாராம். உடனடியாக வீட்டுக்கு சென்று கோபியிடம் சத்தம் போட்டுள்ளார். இதனால் கோபிக்கும் நந்தகுமாருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகராறு ஒரு கட்டத்தில் அடிதடியாக உருவெடுத்தது. கோபியை நந்தகுமார் சரமாரியாக தாக்கி அடித்து உதைத்துள்ளார். இதில் பலத்த இரத்த காயமடைந்த கோபியை அங்கிருந்தவர்கள் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதனையடுத்துதான் இந்த சம்பவம் தொடர்பாக கோபியினுடைய அம்மா கொரட்டூர் போலீசில் புகார் தந்ததை அடுத்து நந்தகுமாரின் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து தற்போது ஜெயிலிலும் அடைத்திருக்கிறார்கள். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கோபி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். எனவே இதை கொலை வழக்காக பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாமியார் கள்ளக்காதலை கைவிடாததால் மருமகன் கொலை வரை சென்ற சம்பவம் பாடி மக்களை அதிர்ச்சியில் வைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட மாமியார் கிடைச்சிருக்க பாருங்க இந்த மருமகனுக்கு. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.